வணக்கம் மீன ராசி நண்பர்களே. வரக்கூடிய ஆவணி மாதத்தில் உங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது அப்படிங்கிறது தான் இந்த பதிவில் இப்போ நாம் பார்க்க போகிறோம். ஏழரைச்சனி உங்களுக்கு ஓடிக்கிட்டு தான் இருக்குது. அதில் ஜென்மச்சனி ஓடிக்கிட்டு தான் இருக்குது. ஜென்மச்சனினால் பயப்படணுங்கிற அவசியம் இல்லை. ஒரு சிலருக்கு இந்த முழங்கால் வலி முதுகு வலி வர்றதுக்குடைய ஒரு அமைப்புகள் இருக்கும். ஒரு சிலருக்கு இந்த தைராய்டு பிரச்சனை வரலாம், அவ்வளோதான். அதே மாதிரி வண்டி வாகனம் சார்ந்த தொழில் அல்லது இரும்பு சார்ந்த தொழிலில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் கொஞ்சம் சிரமமும் கொஞ்சம் நஷ்டமும் கொஞ்சம் இருக்கும். ஏன்னா அந்த தொழிலை செய்கிறவங்கனால மட்டும் அந்த தொழிலை செய்ய விடாமல் ஏதாவது ஒரு இடைஞ்சல் இருக்கும். இதைத்தான் சனி பகவான் உங்களுக்கு செய்வார். மற்றபடி வேற ஒரு பெரிய பிரச்சனை இல்லை. அடுத்து இரண்டாம் அதிபதி உங்களுக்கு நல்லா தான் இருக்கார். இரண்டாம் அதிபதினா தனாதிபதி, பணத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் நல்லா தான் இருக்குது இந்த மாதம். அதனால வருமானம்ங்கிறது இந்த மாதத்தில் ஒன்றும் பிரச்சனை இருக்காது. ஏதாவது ஒரு விதத்தில் உங்களுக்கு வருமானம் வந்துடும். வேலையில், தொழிலில், அதில் எல்லாம் காசு கிடைக்கும். அதே மாதிரி கடன் கேட்டாலும் யார்கிட்டையாவது போய் கிடைக்கும். அதனால் வருமானத்தில் தொந்தரவு இருக்காது. கடன் காட்சிகளை கூட நம்ம இந்த மாதம் அடைக்கிறது கூட ஒரு வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி சிலருக்கு சொத்து பத்துக்கள் இருக்கிற பிரச்சனை தீரும். சொத்து பத்துக்களை சேர்த்து கொடுக்கும். ஒரு சிலருக்கு வீடு கட்டுறது, வாகனம் வாங்கிறது, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கூட இருக்கும். அல்லது ஏதாவது ஒரு சொத்து கடந்த காலத்தில் வில்லங்கத்தில் இருக்கும். அந்த வில்லங்கத்தில் இருந்த சொத்துக்கள் கூட இப்போ நமக்கு கைக்கு கிடைக்கிறது கூட ஒரு வாய்ப்புகள் இருக்கும். ஆக சொத்து சம்மந்தப்பட்ட வேலைகள் நல்லா நடக்குங்க. அடுத்து ஜாதகத்தில் 12ல் ராகு இருக்குது பாருங்கள். 12வது ராகு இருக்கிற போது ஒரு சிலருக்கு அலைச்சல் திருச்சல் நிறையா இருக்கும். அதே போல் சரியாக தூக்கம் வராது. அதே மாதிரி வீட்டில் யாருக்காவது ஒருத்தருக்கு அந்த மருத்துவ செலவுகளும் வரும். இந்த ப்ரெஷர் மாதிரி செலவு, சரிங்களா, அப்படிலாம் வரும். ஒரு சிலருக்கு மட்டும் ஏதாவது ஒரு சொத்து பத்துக்களை விற்கிற மாதிரிகள் கூட அந்த ராகு பகவான் செய்வார். சரிங்களா. 5வது இடத்துல புதன் இருக்கிறது நல்லது. பெற்ற பிள்ளைகள்னால ஆதாயத்தை கொடுக்கும். பிள்ளை பிறக்கலைன்னா பிள்ளை பிறக்கும் ஒரு சிலருக்கு. அதே மாதிரி 5வது இடத்துல குரு இருக்கிறது யோகம்தான். யோகம் அப்படின்னா உங்கள் வீட்டில் சுபகாரியமெல்லாம் நடக்குங்க. நல்ல நல்ல காரியமெல்லாம் நடக்கும். மகிழ்ச்சியான சம்பவங்கள் எல்லாம் நடக்கும். அதில் ஒன்றும் தொந்தரவில்லை. ஆனால் 5வது இடத்துல குரு இருக்கிறது ஒரு சிலர் எங்கே வேலை பார்க்குறோமோ அங்கே வேலை பார்க்க விடாது. ஒரு சிலருக்கு டிரான்ஸ்ஃபர் ஆயிரும். ஒரு சிலருக்கு டிபார்ட்மெண்ட்டு சேஞ்ச் ஆகும். ஒரு சிலருக்கு கம்பெனியே சேஞ்ச் ஆயிரும். வேலை பார்க்குற இடமே சேஞ்ச் ஆயிரும். அந்த அமைப்பு இருக்குது. ஒரு சிலருக்குலாம் வேலைக்கு போகணுன்னே தோணாது. ஏதாவது வேலையை விட்டுறணும்னு தோணும். அப்படி யாருக்காவது தோணுச்சுன்னா வேறு இடத்துல வேலை தேடுறது நல்லது. வேலை தேடினீங்கன்னா வேறு இடத்துல வேலை கிடைக்கும். அந்த இடத்துல வேலைக்கு நம்ம மாறி போயிட்டோம்னா நமக்கு நிம்மதி இருக்கும். எந்த தொந்தரவும் இருக்காது. ஒருவேளை மாறாமல் இருந்தால் தான் ஒரு சிலருக்கு அந்த நிம்மதி இல்லாமல் இருக்கும். மாறினா நிம்மதி இருக்கும். அடுத்து 5வது இடத்துல குரு இருக்கிறது நமக்கு செல்வாக்கியத்தெல்லாம் கூட கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி பொருளாதார தட்டுப்பாடெல்லாம் நீங்கும். கடன் காட்சியெல்லாம் இருந்தால் நல்லா அடையுங்க. அதே மாதிரி நகை நட்டுகளில் பாதிப்பு இழப்பு இருந்தால் அதெல்லாம் நம்ம சரி செய்ய முடியும். கோர்ட்டு கேஸு வம்பு வழக்குகள் எது இருந்தால் அதெல்லாம் நமக்கு சாதகமாக முடிகிறது கூடிய ஒரு அமைப்புகள் இப்போ இருக்குது. 6வது இடத்துல சூரியன் இருக்கார். 6வது இடத்துல சூரியன் இருந்தால் ஒரு சிலருக்கு கண்ணில் பிரச்சனை வரும். அப்படி இல்லை அப்படின்னா ஒரு சிலருக்கு இந்த தலைவலி வைத்த வலி அந்த மாதிரி எதுவும் வர்றதுக்குடைய வாய்ப்பு இருக்கும். ஒரு சிலருக்கு மட்டும் பல்லு வலி வர்றதுக்குடைய ஒரு அமைப்புகள் இந்த மாதத்தில் இருக்கதா செய்யுது. அதே மாதிரி 6வது இடம் வலிமையானாலே ஒரு சிலருக்கு நோய் நொடி வரும். அப்படி இல்லை அப்படின்னா அந்த கணவன் மனைவிக்குள்ளே ஒரு சிலருக்கு கருத்து வேறுபாடுகள் வரும். அவ்வளோதான். மற்றபடி இப்போ இன்னும் பெரிய தொந்தரவாக ஒன்றும் இல்லை. அதே மாதிரி இப்போதைக்கு 3 8 கிரகம் நீச்சமாக இருக்குது. பொதுவாக 8 கிரகம் நீச்சமாகக்கூடாது. 8 கிரகம் நீச்சமானால் உங்களுக்கு அடுத்து பிறந்திருக்காங்கல்ல அவங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது சிரம சிக்கல் இந்த மாதம் இருக்கும். அதே மாதிரி சுக்கிர பகவான் செப்டம்பர் 1 துளாராசியில் ஆட்சி பெற போகிறார். அப்போ ஆட்சி பெறுற போது ஆவணி மாதத்தை பொறுத்தளவுக்கு நீங்கள் வீடு கட்டுறதோ வாகனம் வாங்குறதோ அந்த மாதிரி எதுவும் செஞ்சிடக்கூடாது. ஒரு சிலர் வாடகை வீடு மாறுறதா இருந்தால் கூட மாறக்கூடாது. மாறாமல் இருக்கிறது தான் நல்லது. ஏன்னா அந்த ஆவணி மாதம் மட்டும் வீடுனால பிரச்சனை, வாகனத்தினால பிரச்சனைன்னு வரும். அல்லது திருமணத்தினால பிரச்சனைன்னு வரும். திருமணத்தினால பிரச்சனைனா திருமணம் நடத்தலைன்னா நடத்தணும்னு தோணும். திருமணம் நடக்கலையேன்னு வருத்தம் வரும் ஒரு சிலருக்கு. ஒரு சிலருக்கு ஏற்கனவே திருமணம் நடந்திருக்கவங்களுக்கு ஏன்டா திருமணம் பண்ணணுங்கிற மாதிரி ஒரு மாதிரி அந்த வருத்தம் இருக்கும். ஆனால் அது ஒரு மாத காலம்தான் இருக்கும். ரொம்ப ஒன்றும் இருக்காது. அதே மாதிரி உங்களுடைய தந்தைக்கு உடம்பு சரியில்லாமல் போகலாம். அரசாங்க அதிகாரிகள் மேலே ஒரு நல்ல அபிப்பிராயம் உங்களுக்கு வராது. காரணம் என்னென்னா நம்மளை ஏதாவது ஒரு விதத்தில் அரசாங்க சம்மந்தப்பட்ட காரியங்களுக்காக நம்ம போகிற போது அந்த அதிகாரிகளோ அரசியல்வாதிகளோ நம்மளை அலக்களிப்பு செய்கிறதுக்கான வாய்ப்புகள் வரும். அதனால என்னடா இவங்கெல்லாம் இப்படி இருக்காங்களே அப்படின்னு சொல்லி ஒரு மன கஷ்டம், கவலை, ஒரு வெறுப்பு அது கொஞ்சம் இந்த மாதம் கொஞ்சம் வரதா செய்யும். ஆனாலும் இந்த மாதம் வேலை, தொழில், பொருளாதாரம் அதெல்லாம் நல்லா தான் இருக்குது. அதனால் ஆவணி மாதத்தை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு ஒரு நல்ல மாதமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம் நண்பர்களே.